வாங்கம்மா. ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க பட்டணத்துல தான் படிச்சீங்களா? ஆமா, நான் படிச்சது பெங்களூர் தான். இல்ல அங்க படிச்சவெல்லாம் காலைக்கு லாடம் கட்டின மாதிரி உய்யாரமா செருப்பு ஐஸ் தின்ன மாதிரி உதட்டெல்லாம் செவப்பா சிவாஜி படத்துல வர்ற சிரியா மாதிரி கட்டிங்க கெட்டப்பா வேற ஒரு கெட்டப்ல இருப்பாங்க. நீங்க என்னன்னா இப்படி இருக்கீங்க. எப்படி இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பொண்ணு மாதிரி இருக்கீங்க. என்ன நக்கலா? அப்ப பெங்களூர்ல படிச்சவங்க எல்லாம் அவங்கெல்லாம் நம்ம ஒரு டீ கடையில தொட்டு தின்ற பண்ணு மாதிரி. அவ்வளவுதாங்க. நீங்களாம் தங்க பஸ்ம மாதிரிங்க. ஆமா, இவ்ளோ விவரமா பேசுறீங்களே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நம்ம படிப்பா அது பெரிய படிப்புங்க. அந்த பெரிய படிப்பை கொஞ்சம் சொல்லுங்களே. விட மாட்டீங்களே. எங்க 5 படிக்கிறப்ப அப்பனும் ஆத்தாலும் ஆக்சிடென்ட்ல செத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிப்பெல்லாம் அனுபவ படிப்பு தாங்க. இவ்ளோ நடந்திருக்கு, எப்படி ஈஸியா எடுத்துக்கிறீங்க? ஏங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்க வச்சுக்கோங்க. இல்லங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. அவங்க கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கிடைப்பாங்க. ஆனா கிடைக்க கூடாதுன்னு இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா கிடைக்காதுங்க. இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, வாழ்க்கையில கவலை எல்லாம் சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. உண்மையிலேயே உங்க படிப்பு பெரிய படிப்பு தாங்க. அட நீங்க வேறங்க, ஏதோ மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். இப்படிதாங்க மனசுல படுறத படப்படம் பேசி விடுவாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு எல்லாம் பைத்தியக்கார மாதிரி தெரியுங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைங்க. எனக்கு இதாங்க ஈஸியா இருக்கு. ஆனா நான் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேங்க. அப்பா வேற ஊரை சுத்தி காட்ட சொல்லியிருக்காரு. வாங்க 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 போ. சின்னத்துறை, அந்த வண்டியில போலாமா? என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? நான் தான் கர்நாடக மகா ஜெயஸ்ரீ. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் ஓட்டுறேங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவ்வளவு சீக்கிரமா கத்துக்க முடியாது. நான் யாரு? இப்பதானங்க நீங்க யாருன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு வந்தேன். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குருநாதர் மாவா? அவர் என்ன பண்றாரு? அவர் ரேஸ்ல சிங்கம்னு ஊருக்கே தெரியுது. அப்ப அவர் மகா. எனக்கு இதெல்லாம் ப்ளீஸ். ஏங்க நான் வேணா கத்து தரேங்க. ஐயாக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்லைங்க. ஆனா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, பட்டைய போட்டு படையல் வச்சிருவாங்க. இத புடிங்க. நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்க அப்பவே சொன்னேலங்க, சொன்னதை கேட்டீங்களா? எதுக்கு அழுகுறீங்க? அடிபட்டுருச்சுன்னு அழுகுறீங்களா? இல்ல உங்கனால தானங்க. சரி வாங்குங்க போலாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். ஏங்க நீங்க ஒன்னும் அழுவாதீங்க, இதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. இந்த இருங்க இருங்க, உட்காருங்க கொண்டு வரேன். இது எங்க ஊர் கரிசை கட்டு மண்ணுங்க, கலப்படமே இல்லாது. இத போட்டுங்க, வலியெல்லாம் பறந்து போடும். உங்களுக்கு வேற எங்க அடிபட்டிருக்கு? நீங்களே போட்டுங்க. எங்க அப்பா அம்மாட்ட மட்டும் சொல்லாதீங்க. நீங்க தாங்க தெரியாம பாத்துக்கணும்.